கவுண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு இதில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ டோட்டலாக இதில் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இங்கே கிடச்சி நம்ம ஆட் பண்ணிங்கன்னா 1 + 2 3 கிடைக்குமா. ஸோ இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணி இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்குமா. தேர்ஃபோர் இதில் மொத்தம் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதே கான்செப்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 இருக்கா. ஸோ இந்த 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 10 கிடைக்குமா. இங்கே ஹரிசாண்டல் எத்தனை லைன் இருக்கு பாருங்க. 1 2 3. ஸோ இந்த 10 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13 கிடைக்குமா. தேர்ஃபோர் இதில் 30 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி இல்லாமல் இந்த கான்செப்ட்லேயே நீங்கள் ஆட் பண்ணாலும் இங்கே 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இங்கேயும் 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 10 10 10 ஆட் பண்ணிங்கன்னா 30. ஸோ இதுக்குள்ளே மொத்தம் 30 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிகரில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் லாஸ்ட் சம் மாதிரியே இதுக்குள்ளே லைன்ஸ் எல்லாம் இருக்கா. ஸோ இங்கே பேஸில் இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4. ஸோ இந்த 1 போது இந்த பார்ட் கிடையாது, இங்கேருந்து இது ஃபுல்லாக சேர்த்து 1. ஸோ இங்கே 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துல கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. இந்த இடத்துல 1 2. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3. 1 + 2 + 3 6. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்குமா. இப்போ இங்கே கிடைச்ச டோட்டல் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 19 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் மொத்தம் 19 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பேஸில் இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. அதே மாதிரி கீழவும் 1 2 3 4. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 10 கிடைக்குமா. கீழவும் நம்மளுக்கு டோட்டல் 10 கிடைக்கும். ஸோ 10 + 10 20. ஸோ இதுக்குள்ளே இந்த 20 ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கா. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ அடிஷ்னலாக நமக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குதா. ஸோ அந்த 4 ட்ரையாங்கிள்ஸும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 24 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர்லாம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது எடுத்துப்போம். ஏன்னா லாஸ்ட் சம் இதே மாதிரி தான் இருந்ததா. இதுக்கும் அதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்ணணும். பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்க. 4 இருக்கா. ஸோ சேம் பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இதோட டோட்டல் எழுதுங்க. ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 10 கிடைக்குமா. இங்கே ஆட் பண்ணாலும் 10 கிடைக்கும். ஸோ 10 + 10 20. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 20 ட்ரையாங்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் சம்முக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எல்லாமே ஜாயின் ஆயிருக்கா. இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா லைன்ஸ் எதுவுமே ஜாயின் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சேர்த்து எந்த ட்ரையாங்கிளும் கிடைக்காது. ஸோ மேலே கிடைச்ச டோட்டல் ப்ளஸ் கீழே கிடைச்ச டோட்டல் இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 20. ஸோ இதுக்குள்ளே 20 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இந்த ஃபிகரில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சேம் கான்செப்ட் தான். பேஸில் இருக்கிற ட்ரையாங்கிள்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நமக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 10 கிடைக்குமா. ஸோ இந்த 3 10s ஆட் பண்ணிங்கன்னா 30. இதை தவிர்த்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. இதையும் இதோட ஆட் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து இது ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 32 கிடைக்குமா. தேர்ஃபோர் இதில் 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர்லாம் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இந்த சைடும் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குமா. ஸோ 6 + 6 12. இந்த 12 தவிர்த்து இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள், இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3 more ட்ரையாங்கிள்ஸும் இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 15 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபிகரில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சேம் கான்செப்ட். பேஸில் இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு 6 4 2 இருக்கா. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 21 10 3 கிடைக்குமா. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 34 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 34 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ்க்கெல்லாம் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாடல் எல்லாமே டைப் 1. நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் 2 பார்க்கலாம்.